டேரின் கிரைஸ்ட் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 3, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவர், நான் செய்ய போகிற காரியத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வார். நான் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு சொல்கிற தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ரிபஷந்தா ரியாங்கராபா, உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள், உங்கள் வேதனையின் சூழ்நிலை, உங்கள் கண்ணீரின் சூழ்நிலையில் உங்களை விடுவிப்பதற்காக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற, நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற என் தேவன் நிச்சயமா எல்லா காரியத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்க செய்ய நினைத்திருக்கிற காரியங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீதிமொழிகள் 16:3 இவ்வாறாய் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவனிடத்தில் நீங்கள் அந்த காரியத்தை ஒப்புவித்து காத்திருப்பீர்களானால் கண்டிப்பாக என் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்க செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், அந்த ஆலோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி உங்களை சமாதானமாய் சந்தோஷமாய் அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் இன்னிதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்ன காரியங்களை செய்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட தேவன் எங்கள் மேல் சித்தங்களை வைத்திருக்கிறார். தேவன் நாங்கள் வாழ்ந்திருப்பதற்கும் சுகித்திருப்பதற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் கர்த்தர் எங்க மேல சித்தம் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நாங்க செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் தோல்வி அடையாது என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் மீண்டுமாய் கட்டப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அதைதான் வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, உங்களை எதிர்க்கிற, உங்களை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க உயர 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 நிச்சயமாய் அவர்கள் சூழ்நிலைகள் ஒரு தாழ்ந்த சூழ்நிலைக்கு போக கர்த்தர் உதவி செய்வார். பயப்படவே பயப்படாதீங்க. உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டுகிறார்களோ,
உங்களை யாரெல்லாம் கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லி இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிபஷந்தா ரியாங்கதராபா. நன்றி. வேதம் சொல்கிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமும் சில நேரங்களில் சாபத்தையும் கர்த்தர் அவருக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களுக்கு நேராக அனுப்புகிறார். ஆனால் அவர் மேல் பிரியமாய் இருக்கிற அவருடைய வார்த்தையை கேட்டு நல்ல மனிதர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? நல்ல மனுஷியுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ரெபஷந்தார் யங்கதரபா. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற நல்ல மனிதர்களாகிய உங்க மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்களுடைய வழிகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவைகள் நல்ல நிலையில் உறுதிப்படும், நல்ல சூழ்நிலையில் நல்ல காரியங்களுக்காக உறுதிப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். ரிபஷந்தா ரியாங்கதராபா. எவ்வளவு ஒரு கிருபை பாருங்களேன். நிச்சயமா சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம், சில நேரத்தில் பாடுகள் பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நிச்சயமாய் உலகத்தை படைத்த உண்டாக்கின தேவன் நம்மை தாங்கும் போது, நமக்கு அவர் உதவி செய்யும் போது, நம்மை அவர் நேசிக்கும் போது, நாம் நிச்சயமாக சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக வாழ்கிறோம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை. ஆமென். ரிபஷந்தா ரியாங்கதரா. எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் அவை தீமைக்கு ஏதுவாக இராதபடிக்கு நன்மைக்கு ஏதுவாக இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு சமாதானமான முடிவை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அருளை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். துன்மார்க்கர் மீது நீங்கள் அதிகமாய் கவனம் செலுத்தாதபடிக்கு, அதிகமாய் உங்களுடைய நேரங்களை செலவழிக்காதபடிக்கு, உங்களுடைய எண்ணங்களை செலுத்தாதபடிக்கு கவனமாயிருந்து கர்த்தருக்கே நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக அவருடைய வழிகளை கைக்கொள்கிற உங்க மேல தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, உன்னதமான மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்லாது நீங்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்து இருப்பதை தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் நன்மையாய் வாழ்வதை அவர்கள் காணக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை அழிக்க நினைக்கிறார்கள், நான் அழிந்து போக வேண்டும் என்று அப்பா நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நீர் என்னை உயர்த்துவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அப்பா கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவனுடைய விசேஷமான அபிஷேகமும் தேவனுடைய விசேஷமான ஞானமும் இறங்குவதற்காக நன்றி. பரபசந்தார் யங்கராபா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு அடையாளமாக கர்த்தரப்பா அவர்கள் செய்ய நினைத்திருக்கிற அவர்களுடைய வேலை காரியங்களை, அவருடைய தொழில் காரியங்களை, அவர்கள் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உம்மை நம்பின பிள்ளைகள் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்பட கர்த்தர் உதவி செய்வேன். உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வழிகளை கை கொள்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுப்பதற்காக நன்றிப்பா. தெய்வ கிருபை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பலப்படுத்துகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நான் கீழே விழுந்தாலும், ஒருவேளை கஷ்டத்தில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து கர்த்தர் என்னை தாங்குவார் என்கிற நிச்சயத்தோடு கூட இருக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக நன்றிப்பா. நீதிமானின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நீதிமானின் பிள்ளைகளையும் சந்ததியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காக நன்றிப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் நீர் வாக்குரைப்பதற்காக நன்றிப்பா. வேதம் சொல்கிறபடி அப்பா நல்ல மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அவர்களுடைய வழிகளை நடைகளை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. அவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருப்பதற்காக நன்றிப்பா. உம்முடைய பிரியத்தின் விளைவாக, உம்முடைய விசுவாசத்தின், உம்முடைய அற்புதத்தின் விளைவாக பிள்ளைகள் நன்றாய் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காக நன்றி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் சுகித்திருக்க, வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் உறுதிப்படும். அற்புதமாய் கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் ஏற்படுமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஐ am pastor and prophet P. Benjamin Newton. My mobile number is 8072959858. I am in Trichy. Thank you. God bless you.